மச்சான், சாப்பிட்டுக்கிட்டே நான் கேள்வி வைப்பேனா நீ பதில் சொல்வியா? ஏன்டா இது கேள்வி பதில் நேரமா? இல்ல மச்சான், இப்படி பேசிக்கிட்டே சாப்பிட்டோம்னா நம்ம எப்படி சாப்பிடுறோம்னு தெரியாது, வயிறு நிறையுதுன்னு தெரியாது. அதுக்காகத்தான். இப்ப கேள்வி கேட்கவா வேணாமா? வேண்டான்னு சொன்னா விட்டுறவா போற? கேள்றா எருமை. இப்போ உன்னோட ஜெனரல் நாலேஜை பரிசோதிக்கிற மாதிரி ஒரு சில கேள்விகளை நான் கேட்க போறேன். நீ பதில் மட்டும் சொல்லணும், நான் கேள்வி மட்டும் தான் கேட்பேன். கேளும், கேட்டு தொலையும். கேள்வி எண் 1. திப்பு சுல்தான் எந்த போரில் உயிரிழந்தார்? அதுவா, அவரோட கடைசி போரில். கேள்வி எண் 2. இந்திய சுதந்திரத்திற்கான பிரமாணம் எங்கே கையெழுத்திடப்பட்டது? காகிதத்தின் அடிப்பகுதியில். கேள்வி எண் 3. சுப நிகழ்ச்சியில் வாழை மரங்கள் எதற்காக கட்டப்படுகிறது? கீழே விழாமல் இருப்பதற்காக. கேள்வி எண் 4. விவாகரத்திற்கான முக்கிய காரணம் என்ன? வேற என்ன, திருமணம் தான். கேள்வி எண் 5. மகாத்மா காந்தி எப்போது பிறந்தார்? ஓ அதுவா, அவரோட பிறந்த நாள் அன்று. கேள்வி எண் 6. தாஜ்மஹால் யாருக்காக யார் கட்டினார்? சுற்றுலா பயணிகளுக்காக கொத்தனாரால் கட்டப்பட்டது. மச்சான், நீ சொன்ன பதிலெல்லாம் பார்த்து எனக்கு வியப்பா இருக்குடா மச்சான். தலையே சுத்துறா சாமி.